வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மாட்டு இறைச்சி கறி தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். 500 கிராம் மாட்டு இறைச்சி, 2 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்பையில். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு 1 தேக்கரண்டி, உப்பு தேவைக்கு அளவா. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி, தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. சட்டி சூடாகட்டுக்கும். இப்போ 2 மேசக்கரண்டி எண்ணெய் சூடாகட்டுக்கும். எண்ணெய் சூடாகிட்டது. நான் கடுகை இதில் சேர்க்கிறேன். கடுகு வெடிக்கட்டுக்கும். அடுத்தது பெருஞ்சீரகம், வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயம், கருவேப்பிலை. நான் 2 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதை முதல்ல சேர்க்கிறேன். அடுத்தது இதை உடைச்சி போடுவேன். நல்லபடியாக கலந்து விடுவோம். அடுத்ததாக மஞ்சள் தூள், இதில் 1 தேக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். இதை வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இதில் ரம்பையிலையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கி இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இறைச்சியை சேர்த்து அவிய விடணும். இப்போ வெங்காயம் வதங்கட்டுக்கும். வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வந்திருக்குது. பாருங்க எப்படி வதங்கி இருக்குண்டு. நல்ல வடிவாக வதங்கி இருக்குது. இந்த டைமில் நான் இறைச்சியை இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வடிவாக கலந்து விட்டாச்சு. இறைச்சி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க எப்படி இறைச்சி அவிஞ்சு கொண்டிருக்கண்டு. இறைச்சி இருக்கிற தண்ணி எல்லாம் விடுது. இப்போ நல்ல வடிவாக இறைச்சி அவிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தூள் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தூளை சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி நல்ல வடிவாக அவிஞ்சு எண்ணெயில் வதங்கி கொண்டிருக்குது. இந்த டைமில் நான் தூள் சேர்க்க போகிறேன். நான் 3 மேசக்கரண்டி தூள் இதில் இப்போதைக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த தூள் நாங்களே வீட்டில் வறுத்து திரிச்ச தூள். இதை ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். பார்க்காத ஆட்கள் போய் அதை பாருங்க. இப்போ நல்லா கலந்து விடுவோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கு இந்த தூள். இந்த கலர் நல்ல சூப்பர் கலராக இருக்குது. தூள் நல்ல வாசமாகவும் இருக்குது. இதை வடிவாக கலந்து விட்டுட்டு நல்ல வடிவாக எண்ணெயில் 2 நிமிஷம் வதங்கட்டுக்கும். நான் லைட்டாக தூள் அவியறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் இதில் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம். இப்போ தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டேன்னா அதுக்கு அடுத்ததாக இஞ்சி உள்ளி சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வடிவாக கலந்து போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம்.
அவிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 4 நிமிஷம் வந்து கறியை வந்து அவிய விட்டுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்குது இறைச்சி கறி, நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் வந்து உப்பு வந்து உங்களுக்கு ஓகே ஒன்று பாருங்க, எனக்கு ஓகே இருக்கு உப்பு. நான் வந்து அடுத்ததாக இந்த பச்சை மிளகாயை வந்து லைட்டாக முறிச்சு இதில் போட்டு விட போகிறேன் வாசத்துக்காக. கருவேப்பிலை ஏற்கனவே போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து நல்லபடியாக கலந்து போட்டு அடுப்பை வந்து நிப்பாட்டுவோம். இறைச்சிக்கறி வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது. இப்படி வந்து நல்ல பிரட்டலை வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு காட்டுறேன். இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு இறைச்சிக்கறி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.